இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சேவை தான் பார்க்க போகிறோம். சேவை மாவை நல்லா நீர்க்க நான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துட்டு நல்லெண்ணெய் வச்சு அதை க்ரீஸ் பண்ணிட்டு அதில் நான் அந்த மாவை விடுறேன். ஒரு இட்லிக்கு ஒரு கரண்டி மாவு நான் விட்டுருக்கேன். இப்போ செட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். ஸ்பெஷல் பவுடருக்காக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஓமம், கொஞ்சம் உப்பு வெறுமனே வறுக்காமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டுலாம். இப்போது கத்தியை விட்டு பார்த்தோம்னா நல்லா க்ளீனாக வந்து எடுத்து நல்லா இட்லி நல்லா குக்காக எடுத்து இதை நீட்டாக எடுத்துருங்கோ. இப்போது ஒரு 3 இட்லி அட் அ டைம் வச்சு நம்ம சேவை பிழிய போகிறோம். இதுதான் சேவை நாழி. நம்ம ஈஸியாக பிழியலாம். நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணோம்னா இந்தமாரி சேவை அழகாக வந்துடும். அடுத்த ஈடு நான் வச்சுருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த ஈடு இப்போ முதல் ஈடு பண்ண சேவை எடுத்து நான் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு அழகாக. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன்னா, இந்தமாரி நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒட்டிண்டு வராமல் ஸ்மூத்தாக உதிரி உதிரியாக இருக்கும். நமக்கு சேர்த்து இந்தமாரி கலந்து விட்டுடுங்க. இப்போது அந்த வெஜிடபிள் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் காரப்பொடி, மஞ்சப்பொடி, ஜீரகம், பெருங்காயத்தூள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, 4 குடமிளகா நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது நான் 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். இந்தமாரி நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நெய் சேர்க்காமல் கூட பண்ணலாம். இப்போ நெய் சேர்த்துண்டாச்சு. இதில் ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துண்டு மஞ்சப்பொடி, காரப்பொடி எடுத்து வச்ச மற்ற சாமான்லாம் சேர்த்துடுங்க. பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துண்டு அதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்ச குடமிளகாவை போட்டு நல்லா இந்தமாரி வதக்க போகிறோம். நல்லா வதக்கின்னு இருக்கோம் பாருங்கோ. இப்போது இதில் அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பவுடர், அந்த ஓமமும் மிளகும் அதில் கொஞ்சம் மட்டும் நான் இப்போ சேர்த்துட்டுருக்கேன். எல்லாத்தையும் சேர்க்கலை, மிச்சத்தை நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வதக்க போகிறோம், வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டதுனால அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகி நல்லா வெந்துடும். உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுருங்கோ. எண்ணெய் பிரியற அளவுக்கு நம்ம வதக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்தால் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த காய்கறிகள். இப்போது நான் மூடி போட்டுட்டேன், இது ஆகட்டும். இப்போ மூடி எடுத்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு. பார்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அந்த காய்கறியை. இப்போது மிச்சம் இருக்கிற இந்த பவுடரையும் நம்ம சேர்த்துடலாம். மிளகு பவுடர், மிளகு ஓம பவுடரையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பவுடர் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஆரிகானோ மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் மாரி தான் இருக்கும். ஆற்றுலேயே ஈஸியாக பண்ணிடலாம். வறுக்கவே வேண்டாம், வெறுமை அரைச்சா போதும். இப்போது இதில் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, கலரி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ரெடியாக எடுத்து இப்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டு வச்சுருந்தோம்ல அந்த உதிரி உதிரியான சேவை அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஏன்னா சில பேருக்கு சேவை அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு காய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன், அப்போ தான் நமக்கு அளவு சரியாக தெரியும். இப்போது தேவைனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போது நான் அதை காயோட இந்த சேவையை, இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அதே சேவை தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேப்சிகம் இந்த பவுடர்லாம் போட்டதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இறக்கினோன்னா அவ்வளோதான்.